தலைவர் அவர்களே, அச்சத்தை அச்சப்பட வைத்து மிச்சம் இல்லாமல் தமிழகத்தை உச்சத்தை தொட்ட பேரவைத் தலைவர் அவர்களே, குற்றாலம் நயகரா நீர்வீழ்ச்சியை கொட்டியதை பார்த்துள்ளேன். அவை பேசினால் எப்படி இருக்கும் தெரியுமா? அதுதான் பேரவைத் தலைவர் அவர்களின் செயல்பாடு. இதை நான் சொல்லவில்லை, நாடே லைவில் சொல்கிறது, அதையும் லவ்லியாக சொல்கிறது. பேரவைத் தலைவர்களுக்கு என் அன்பு வணக்கம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உடையில் மட்டும் அல்லாது உள்ளத்திலும் வெள்ளை குணம் கொண்டவர் நம் கழக பொதுச் செயலாளர். அனைத்து துறை அமைச்சர் பெருமக்களுக்கும், சட்டப்பேரவை துணைத் தலைவர், அரசு தலைமை கொறடா, அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் என் அன்பிற்குரிய பணிவார்ந்த வணக்கங்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த சிறப்பு மிகு அவையில் மாண்புமிகு உறுப்பினர்கள் தெரிவித்த கருத்துக்களை, சில கோரிக்கைகளும் அரசினிடம் கவனத்திற்கு கொண்டு வந்தார்கள். அவை அனைத்தும் நான் குறிப்பு எடுத்துக்கொண்டேன். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வழிகாட்டுதலோடு உறுப்பினர் கருத்துக்களுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளிக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்றைக்கு சீர்மிகும் திட்டங்களால் செயல்களால் மனிதவள மேலாண்மை துறை மாற்றங்களின் தோற்றமாய் வடிவமைத்த பெருமை எங்கள் முதல்வரையே சாரும். உன்னை அறி, உண்மையை உணர், உழைப்பை நம்பு, ஊருக்கு உழை, கல்வி பேணு, அறிவை விரிவிசை, சிந்தனை செய், சிறகை விரி, சிகரம் தொடு என்பதே இத்துறையின் நோக்கம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அச்சம் வேண்டாம். 15 நிமிடத்திற்குள் என் பதிலுரையை நிச்சயம் முடிப்பேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மனித உடம்பில் எல்லா உறுப்புகளும் முக்கியம் என்றாலும் மனிதன் துன்பப்படுகின்ற போது துவண்டு போகாமல் இருக்க தோள் கொடுத்து உதவும் இதயம்தான் சிறந்தது என்பார்கள். அந்த வகையில் இத்துறைக்கு பிற துறைகள் கண்ணாய், செவியாய், சிந்தையாய், இருதயமாய் விளங்கினாலும் மனிதன் மனங்களின் தங்கக்கூடிய தோளாக இந்த அரசிற்கு விளங்குவது மனிதவள மேலாண்மை துறை. இத்துறை பொறுத்தமாட்டில் பணியாளர்களுக்கான பயிற்சி, அலுவலர்களுக்கான பயிற்சி, அரசின் ஒருங்கிணைந்த நிதி மற்றும் மேலாண்மை அமைப்பு, நிர்வாகத்தில் செயற்கை நுண்ணறிவு, எளிமை ஆளுமை, நல்லாளுமை விருது, கருணை அடிப்படை பணி, ஆய்வு பிரிவு, மாநில விழிப்பு பணி ஆணையம், ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு இயக்கம், ஒழுங்கு நடவடிக்கை தீர்ப்பாணையங்கள், லோக் ஆயுக்தா, தமிழ்நாடு தகவல் ஆணையம், அரசு பணியாளர்கள் தேர்வாணையம் என்று பல்வேறு துறைகளை உள்ளடக்கியது மனிதவள மேலாண்மை துறை செயல்பட்டு வருகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முயற்சியும் பயிற்சியும் தொடர்ச்சியா இருந்தால் வெற்றியின் நிச்சயம் என்பார்கள். தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு அவர்கள் பணியில் சேர்ந்தது முதல் பல்வேறு வகையான பயிற்சிகளை வழங்கி வருகின்றோம். இவை தவிர பல்வேறு போட்டித் தேர்வுகளின் வெற்றி பெற்ற வாழ்க்கையை வசந்தமாக்கி கொள்ள SSC, ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன், RRB, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு, IBPS, இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலக்ஷன், TNBSC, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் போன்ற போட்டித் தேர்வுகளும் மத்திய அரசு நடத்தும் UPSC என்ற சொல்லப்படுகின்ற குடிமைப்பணி தேர்வுகளுக்கான சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது. அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரியில் 2025-26 நிதியாண்டில் மட்டும் 550 பயிற்சி திட்டங்களில் 20,639 அரசு அலுவலர்களுக்கு சிறந்த பயிற்சிகள் அளிக்கப்பட்டு, அதே போன்று 2026-27 நிதியாண்டில் 31/7/2026 வரை 97 பயிற்சி திட்டங்கள் 3500 அலுவலர்கள் பயிற்சிகள் அளிக்கப்பட்டது என்பதை பெருமையோடு பதிவு செய்கிறேன். அரசு பணியாளர்களுக்காக உள்ள பவானிசாகர் பயிற்சி நிலையத்தில் துறை பயிற்சியோடு யோகா, விளையாட்டு, கலை என்ற பல்வகை பயிற்சிகள் வழங்கப்படுகிறது. குறிப்பாக அகில இந்திய குடிமைப்பணி தேர்வு மற்றும் இந்திய வனப்பணி தேர்வு இரண்டையும் சேர்த்து கடந்த காலத்தில் 159 நபர்களுக்கு வெற்றி பெற்றவர்களுக்கு இத்துறையில் பயிற்சி வழங்கப்படுது. அரசு பணியாளர்கள் தங்களின் திறனை பெருக்கிக் கொள்ள திறன் 360 என்ற இணைய வலைத்தளப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. இன்றைய வளர்ந்து வரும் யுகத்தில் பயிற்சி தான் வெற்றிக்கு அஸ்திவாரம். தமிழ்நாடு அரசின் ஒருங்கிணைந்த நிதி மற்றும் மனிதவள மேலாண்மை அமைப்பு IFHRMS. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாடு அரசால் தொடங்கப்பட்ட ஒருங்கிணைந்த நிதி மற்றும் மனிதவள மேலாண்மை அமைப்பு
IFHRMS என்பது ஒரு விரிவான மின் ஆளுமை திட்டமாகும். இதனுடைய நோக்கம் அரசு பணியாளர்கள் மற்றும் அதிகாரிகளின் தகவல் மற்றும் சம்பளம் சார்ந்த தகவலை தடையின்றி அரசு பணியாளர்கள் பெற்றிட தகவல்களை டிஜிட்டல் மயமாக்கி இணையதளத்தில் தடையின்றி பெற வடிவமைக்கப்பட்டது. இவ் அமைப்பின் முக்கிய நோக்கம் காகிதமில்லா நிர்வாகம், பணியாளர்களின் தகவல் உரிமை மற்றும் ஓய்வூதியம் பெறுதல். தரவுகளை இருந்த இடத்திலே பெறுவதற்கான இவ் அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அரசின் எல்லா துறைகளும் இன்று மாற்றங்களின் தோற்றமாய் செயல்படுகிறது. உதாரணமாக தொழில்துறை ஊசி முதல் ஏசி வரை ஈஸியாக செய்ய முடியுது. பதிவுத்துறை பட்டா வீடு தேடி வருகின்றது. கல்வித்துறை, காவல்துறை, விளையாட்டு கலக்கி கொண்டிருக்கிறது. மருத்துவத்துறையோ மகிழ்ச்சி துறையாய் மாறி உள்ளது. மொத்தத்தில் தமிழகம் எங்கும் மாற்றம், மக்கள் மனமோ ஏற்றம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அரசு நிர்வாகத்தில் செயற்கை நுண்ணறிவு AI படிப்படியாக கொண்டு வருவதன் மூலம் அரசு துறைகள் சிறந்த வெற்றிகளை பெறும். கருணை அடிப்படை பணி நியமனம் திட்டம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அரசியல் பணியில் இருக்கும் நபர் பணிக்காலத்தில் மரணமடைந்தால் அவரது குடும்பம் பொருளாதார நெருக்கடியை சந்திக்கிறது. இதை தவிர்ப்பதற்காக அக்குடும்பத்தில் தகுதியான சட்டப்பூர்வமான வாரிசுக்கு வேலை வாய்ப்பு வழங்குவதே கருணை அடிப்படை பணி நியமனம். இது 1972ஆம் ஆண்டில் அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டது. இத்திட்டத்தில் உள்ள சில குறைகளை களைப்பட்டு அத்தனை துறைகளையும் ஒரே சேர் உள்ளடக்கி மாநிலம் முழுவதுமே ஒரே ஆளாக மாறப்பட்டு ஊழியர்களின் மரணம் அடைந்த நாளை அடிப்படை சீனியாரிட்டியை கொண்டு பணி நியமனம் வழங்குகிறது. எழுமை, ஆளுமை, நல்லாளுமை விருது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தீக்குச்சியும் தீப்பெட்டியும் உரசினால்தான் நெருப்பு, நம்பிக்கையும் உழைப்பும் இணைந்தால்தான் வெற்றி. குடும்பம், அலுவலகம், பொது வாழ்க்கை என்ற எந்த துறை எடுத்தாலும் பிறருடைய குறைகளை சுட்டி சுட்டி காட்டுவதை விட பிறரது நல்ல செயல்களை தோல் தட்டி தட்டி காட்டினால் வெற்றி தானாக வரும் என்பார்கள். அந்த வகையில் வெற்றிகள் முதல்வரின் வாசல் வந்து சேர்ந்த போது அடக்கத்தோடு, அமைதியோடு, லட்சியத்தோடு, நியாயமாகவும் நிதானமாகவும் செயல்படும். மாண்புமிகு முதல்வரின் சீர்மிகு வழிகாட்டுதல் பேரில் நல்லாளுமை விருது இத்துறையினால் வழங்கப்பட்டு வருகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஆபத்திற்கு உதவாத பிள்ளை, அரும்பசிக்கு உதவாத அன்னம், தாகத்தை தீர்க்காத தண்ணீர், குருமொழி கேட்காத சீடன், பாவத்தை தீர்க்காத தீர்த்தம் இவை பயனில்லை என்பார்கள். அதுபோல அரசு துறையை செம்மைப்படுத்துவதும் சீர்படுத்துவதும் மேம்படுத்துவதும் தாமதங்களை தவிர்ப்பதும் மக்கள் நலனை பேணுவதும் ஆய்வுகள் முக்கிய நோக்கமாகும். ஆய்வுகள் மற்றும் அரசு துறையை அடுத்த நிலைக்கு அழைத்து செல்லும். தமிழ்நாடு மாநில விழிப்பு பணி ஆணையம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இவ் ஆணையம் ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறையின் நடவடிக்கைகளை கண்காணித்து பரிசீலனை செய்து வருகிறது. ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு இயக்கமானது DVSC 1964ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. தலைமை செயலகம் உட்பட 15 பிரிவு அலுவலகங்கள் மட்டுமே இயங்கி வந்த நிலையில் தற்போது 46 பிரிவுகள் அலுவலகங்கள் மாநிலத்தில் இயங்கி வருகிறது. இவ் இயக்கத்தின் செயல்பாடுகள் வருடாந்தோறும் கூட்டம், ஆய்வுகள், விசாரணைகள், திடீர் சோதனைகள் ஆகிய அனைத்தும் வருடம் வாரியாக பட்டியலிட செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாடு தகவல் ஆணையம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முடியாது என நினைப்பது மூட நம்பிக்கை, முடியுமா என யோசிப்பது அவநம்பிக்கை, முடியும் என நம்புவதே தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கையின் தன் மனிதன் இயங்கி வருகிறான். எல்லா மனிதர்களும் பொது அதிகார அமைப்புகளுடன் உள்ள தகவலை பெறுவதற்கு தகவல் பெறும் உரிமை சட்டம் 2005 அதிகாரம் வழங்குகிறது. அரசு நிர்வாகம் நல்ல முறையில் நடைபெற உதவுகிறது. தமிழ்நாடு தகவல் ஆணையத்தை பொறுத்தவரை ஓர் மாநில தலைமை தகவல் ஆணையர் 8 தகவல் ஆணையர்களுடன் கொண்ட அமைப்பு பெற்றது. தமிழ்நாடு தகவல் ஆணையம் வெளிப்படைத்தன்மையோடு நிலையான வளர்ச்சிக்கான இலக்குகளை நிர்ணயித்து திறம்பட செயல்பட்டு வருகிறது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் TNBC என்பது இந்திய அரசியலமைப்பின் 315(1) கீழ் அமைக்கப்பட்டு மாநில அளவிலான அரசியலமைப்பு சார்ந்த அமைப்பாகும். தமிழ்நாடு அரசின் பல்வேறு துறைகளில் உள்ள காலி பணியிடங்களை ஆட்சேர்ப்பு செய்வது இவ் ஆணையத்தின் நோக்கம். மேலும் மாநில அரசு பணி அலுவலர்களுக்கான தேர்வுகளை நடத்தி வருகிறது. இவ் ஆணையத்தில் அரசு பணியாளர்கள் தேர்வு செய்தல்,
பணி நியமனம், பதவி உயர்வு, பணி மாறுதல் போன்ற செயல்பாடுகளும் அதற்கான நெறிமுறை கலைகளும் வழங்கி கொண்டுகிறது. மேலும் தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் தேர்வாணையத்தில் தேர்வுக்களம் எனும் ஒருங்கிணைந்த கைபேசி செயலி உருவாக்கப்பட்டுள்ளது. இப்படி பல்வேறு வகையான பணிகளை தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் தேர்வாணையம் திறம்பட செய்து வருகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஆட்சி பொறுப்பேற்ற 3 மாதங்களில் திரும்பும் திசையெல்லாம் முதல்வர் சேவையை எல்லோரும் பாராட்டி வருகிறார்கள். இதுதான் உண்மையான மக்களாட்சி, இதுதான் உண்மையான மக்கள் போற்றும் ஆட்சி. பேரவைத் தலைவர் அவர்களே, முதல்வரின் சேவையை பாராட்டுவோருக்கு சேவை வரி விதித்தால் இந்தியாவின் கடனை இன்றே அடைக்கலாம். முதல்வரின் சேவையை பாராட்டுவோருக்கு சேவை வரி விதித்தால் இந்தியாவை கடனை இன்றே அடைக்கலாம். தமிழகத்தை காக்க வந்த நவசக்தியாய், யுவசக்தியாய், நவீன சக்தியாய், புரட்சி சக்தியாய், புதுமை சக்தியாய், ஜனசக்தியாய் அன்பிற்குரிய அப்பா சந்திரசேகரும் வணக்கத்திற்குரிய தாய் சோபாமா அவர்களுக்கு பெற்றெடுத்த நல்முத்து எங்கள் தலைவரே, தமிழக முதல்வரே, நீங்களை மீண்டும் வணங்கி துறையின் பதிவை அறிவிப்பு செய்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நேரத்தின் அருமை கருதி ஒட்டுமொத்த அறிவிப்புகளும் தலைப்பை மட்டும் நான் இங்கே வாசிக்க இருக்கிறேன். இருப்பினும் ஒவ்வொரு அறிவிப்பினையும் முழுமையாக வாசித்ததாக பதிவு செய்ய கொள்ளும்படி பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். அறிவிப்பு எண் 1, அரசு பெண் பணியாளர்களின் 3வது குழந்தைக்கு மகப்பேறு விடுப்பு 365 நாட்கள் வழங்கப்படும். அறிவிப்பு எண் 2, போட்டித் தேர்வுக்கு தயாராகும் நபருக்கு வெற்றி பாதை செயலி ரூபாய் 20 லட்சம் செலவில் உருவாக்கப்படும். அறிவிப்பு எண் 3, தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் தேர்வாணையத்தில் கூடுதல் இணைப்பு கட்டடம் ரூபாய் 12.5 கோடி செலவில் கட்டப்படும். அறிவிப்பு எண் 4, ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு இயக்குநரின் கீழ் சமூக ஊடக கண்காணிப்பு மையம் SMMC ரூபாய் 50 லட்சம் செலவில் ஏற்படுத்தப்படும். அறிவிப்பு எண் 5, தமிழ்நாடு தகவல் ஆணையத்தில் கண்காணிப்பு அறையுடன் கூடிய மேம்பட்ட CCTV கேமரா ரூபாய் 10 லட்சம் செலவில் ஏற்படுத்தப்படும். அறிவிப்பு எண் 8, ஆ மற்றும் ஆ அடிப்படை பயிற்சி நிலையம் மற்றும் அகில இந்திய அறிவிப்பு எண் 6, ஆ மற்றும் ஆ அடிப்படை பயிற்சி நிலையம் மற்றும் அகில இந்திய குடிமைப்பணி தேர்வு பயிற்சி மையம் வகுப்பறை, தங்கும் விடுதிகள், கலையரங்கங்கள் மற்றும் விருந்தினர் அறைகள் ஆகிய ரூபாய் 2 கோடி செலவில் புதுப்பிக்கப்படும். அறிவிப்பு எண் 7, பவானிசாகர் அரசு அலுவலர்கள் பயிற்சி மையத்தில் நவீன கணினி மையம் ரூபாய் 1 கோடி செலவில் உருவாக்கப்படும். அறிவிப்பு எண் 8, பவானிசாகர் அரசு அலுவலர்கள் பயிற்சி மையத்தில் திறந்த வெளி விளையாட்டு பயிற்சி மையம் ரூபாய் 2.25 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்படும். அறிவிப்பு எண் 9, போட்டித் தேர்வு பயிற்சி மையங்கள் அறிவுரைசார் மையங்களோடு நாலேஜ் சென்டர் இணைந்து செயல்பட்டு வகையில் தகுந்த உட்கட்டமைப்பு வசதி ரூபாய் 1.30 கோடி செலவில் ஏற்படுத்தப்படும். அறிவிப்பு எண் 10, அரசு பணியாளர்களுக்காக இணையவழி திறன் மேம்பாட்டு பயிற்சி, கூடுதலாக சட்டம் மற்றும் விதிகள் போன்ற கற்றல் தொகுதிகளை ரூபாய் 50 லட்சம் செலவில் உருவாக்கி திறன் 360 இணையதளத்தில் சேர்த்து நடைமுறைப்படுத்தப்படும். அறிவிப்பு எண் 11, எளிமை ஆளுமை திட்டத்தின் கீழ் 150 அரசு சேவைகள் வழங்கப்படும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கோவிலுக்குள் சென்றால் எப்படி தண்ணீர் தீர்த்தமாகிறதோ, சாதம் பிரசாதமாகிறதோ, சாம்பல் திருநீர் ஆகிறதோ, அதே போல் தாவேக்க அலுவலகம் சென்றால் சாமானியர் கூட சட்டமன்ற உறுப்பினர் ஆகலாம். சிலருக்கு குலதெய்வம் பிடிக்கும், சிலருக்கு இஷ்ட தெய்வம் பிடிக்கும். ஆனால் எல்லோருக்கும் பிடித்த மனித தெய்வம் தமிழக முதல்வர் எங்கள் தளபதியே. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மொத்தத்தில் அரசுக்கு முகமாய் முகவரியாய் மனிதவள மேலாண்மை துறை விளங்குகிறது. பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு நான் எடுத்து வைத்த கருத்துகள் மனநிறைவை அளித்திருக்கும் என நம்புகிறேன். மாண்புமிகு உறுப்பினர்கள் தங்கள்
வழங்கிய வெட்டு தீர்மானத்தை திரும்ப பெற்றுக்கொண்டு மானிய கோரிக்கை நிறைவேற்றி தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் பேரவைத் தலைவர், துணைத் தலைவர், கழக பொதுச் செயலாளர், மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், அரசு தலைமை கொறடா, அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள், துறையின் செயலாளர், அனைத்து அலுவலர்கள், பணியாளர்கள், அமைச்சர் அலுவலக அனைத்து சகோதரர்கள், பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள், காவலாளர்கள் என்று அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை பதிந்து வணங்குகிறேன். இது பேரவைத் தலைவர் அவர்களே, என் கையில் இருப்பது வெறும் காகிதம் அல்ல, இது மனிதவள மேலாண்மை துறையின் என் மாண்புமிகு முதலமைச்சரின் மிகப்பெரிய ஆயுதம் என்று கூறி, வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் மக்கள், வெல்க ஜனநாயகம் என்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு தஞ்சாவூர் உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர் விஜய் சரவணன் அவர்கள் மரண பாலம் என்று சொன்னதை அவை குறிப்பிலிருந்து எடுத்து அதற்கு பதிலாக மக்களுக்கு பயன்படாத பாலம் என்று வைத்துக் கொள்ளலாம் என்று அவர் தெரிவித்த கருத்தின் அடிப்படையில் மக்களுக்கு பயன்படாத பாலம் என்று மாற்றி அமைக்கப்படுகிறது. அவை குறிப்பில் அது ஏற்றப்படும். மாண்புமிகு பதிலுரை மாண்புமிகு பொதுப்பணி மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் உங்கள் வாயிலாக அவருக்கு ஒரு சில செய்திகள். டிஎன்பிஎஸ்சி அவருடைய துறையின் கீழ் வருகிறது. அதில் மெம்பர்ஸ் பணியிடங்கள், அந்த மெம்பர்ஸ் காலியாக இருக்கிறது. அதை முதலில் அதை நிரப்ப வேண்டும். அப்படி நிரப்பினால்தான் முதல்ல நமக்கு வந்து இங்கே வேலை, கவர்மெண்ட் மிஷினரி நல்லா வேலை செய்கிறதுக்கு ஆட்கள் கிடைப்பாங்க. ஏன்னா வருஷம் எக்ஸாம் நடத்தணும். கொரோனாவில் எக்ஸாம் நடத்தலை, அதுக்கப்புறம் 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி எக்ஸாம் நடத்தினாலும் ரிசல்ட் வரல, அதுக்கு 2 வருஷம் ஆகுது. ரிசல்ட் வந்தாலும் கோர்ட்டு கேஸுன்னு அப்படியே யாருக்குமே வேலையே கிடையாது. எந்த ஒரு பணியிடங்கள் பார்த்தாலும் எல்லாருமே வந்து கோர்ட் கேஸில் தான் இருக்கிறாங்க. 10 வருஷமாக எக்ஸாம் எழுதியிருக்கிறாங்க, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போயிருக்கிறாங்க, ஆனாலும் அவர்களுக்கு வேலை இல்லை. இந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் இந்த குறைகளை கண்டிப்பாக நிவர்த்தி செய்ய வேண்டும். வருஷம் எக்ஸாம் நடத்தி அதில் வந்து ரிசல்ட் வந்து வழக்கு எதுவுமே இல்லாமல் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும். போக்குவரத்து துறையில் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 45%லேருந்து 50% மட்டும்தான் வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃப் இருக்காங்க. மிச்சம் எல்லாமே டெம்பரரி. நம்ம மாநகராட்சி பேருந்தில் பார்த்தாலே ஓட்டுநர், நடத்துனர் எல்லாமே டெம்பரரி ஸ்டாஃப் தான். குரூப் டி, அந்த குரூப் 4, குரூப் 4 அதில் வந்து எல்லாமே ஒப்பந்தம், தற்காலிக டெம்பரரி பணியாளர்கள் தான் இப்போது இருக்கிறாங்க. அந்த முழுவதாக அசிஸ்டன்ட்ன்ற போஸ்டே இல்லை. இதையெல்லாம் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இதே சமயம் வருவாய்த்துறை, நம்மளுடைய அது இல்லை இளைஞர் நலன் மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சருக்கு ஒரு வேண்டுகோள். எல்லா விளையாட்டு மைதானங்களையும் நீங்கள் வந்து புதுப்பிக்க வேண்டும். ஏன்னா மார்ஷியல் ஆர்ட்ஸ் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள். தற்காப்பு கலை மிக மிக அவசியம். எவ்வளோக்கு எவ்வளோ விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ, பள்ளிக்கூடத்தில் வந்து 1 மணி நேரம் தான் விளையாடுறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதை மாற்றி அது ஒரு முடிவாக எடுக்க வேண்டும். பாலிசி டிசிஷனாக எடுத்து எல்லா நாளும் விளையாடணும்னு சொல்லணும். தற்காப்பு கலை, அந்த மாதிரி சிலம்பம், அப்புறம் வந்து கராத்தே, கொபுடோ போன்ற விஷயங்களுக்கு ட்ரெயினர்ஸ் போட்டு பயிற்சி கொடுங்க. அந்த போதை மது பழக்கத்திலேருந்து இளைஞர்கள் அதுலேருந்து வெளில வருவாங்க. டிசிப்ளின் லைஃப் ஸ்டைல், பெண்களுக்கும் அது ஒரு பாதுகாப்பாக அமையும். அதை உங்கள் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரே ஒரு விஷயம், அதே போல எல்லா இடத்துலையும் மேம்பாலங்கள்லாம் கட்டப்படுகிறது. அப்ப மேம்பாலங்கள்லாம் கட்டப்படுற இடத்துல ஊருங்க வந்து துண்டிக்கப்படுகிறது. இந்த பக்கம் ஒரு 10 ஊர் மாட்டிக்குது, அந்த பக்கம் 10 ஊர் மாட்டிக்குது. அவங்களால போய் வர முடியல. அவர்களுக்கு வந்து ஒரு அண்டர் பாஸோ இல்லை மேலே இன்னொரு மேம்பாலம் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஏற்பாடு செய்யும்படி கருணையுள்ளத்தோடு அதை பரிசீலிக்கும்படி கேட்டு பேரவை தலைவர் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அமைச்சர். அன்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் கேட்டது போல் இதற்கான நியமனம் அதிகாரம் படைத்தவர் ஆளுநர் தான். இதை வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் கவனத்திற்கு ஏற்கனவே எடுத்து செல்லப்பட்டு அதுக்கான நடவடிக்கைகள் விரைந்து எடுக்கப்படுகிறது என்பதை இந்த பேரவையின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நீண்ட காலமாக திராவிட இயக்கங்கள் நடத்திய நம்முடைய ஆட்சியில் தமிழகத்தில் 2 பெண் குழந்தைகள் மற்றும் பெற்றால்
அவர்களுக்கென்று ஃபேமிலி பிளானிங், பல்வேறு விஷயங்களில் 2 பெண் குழந்தைகளுக்கு மட்டும்தான் அரசு பல்வேறு சலுகைகளை வழங்கியிருக்கிறது. குடும்ப கட்டுப்பாட்டை இந்த தமிழ்நாடு அரசு மிகவும் கடினமான முறையில் நம்மளுடைய பப்ளிக் ஹெல்த் மூலியமாக பின்பற்றி இருக்கிறார்கள். ஆனால் அரசுக்கு 3வது குழந்தை, நாங்கள் இதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை, 3வது குழந்தை பெற்றால் 365 நாள் அவர்களுக்கு 1 ஆண்டு காலம் மறுபடியும் ஒரு மெட்டர்னிட்டி லீவ் நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லும்போது, இது மற்ற பாமரர்களுக்கும் சாதாரண விவசாய பெருங்குடி மக்களுக்கும் 3வது குழந்தை பெற்றால் அரசினுடைய சலுகை திட்டத்தில் அவர்கள் அத்தனை பேரும் ஏற்றுக்கொள்ளப்படுவார்களா, சேர்த்துக்கொள்ளப்படுவார்கள் என்ற வினாவை மாண்புமிகு அமைச்சர்களிடம் வைக்கிறேன். மாண்புமிகு பொதுப்பணி மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சருடைய பதிலுரை. எண்ணி துணிக கர்மம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2026 தேர்தல் பிரச்சாரத்தில் எதிர்க்கட்சிகள், அனைத்து எதிர்க்கட்சிகள், 1 அல்ல 2 அல்ல, கிட்டத்தட்ட ஒரு 41 கட்சிகள் எதிர்த்து நின்று தமிழகத்தின் முதல் முறையாக 2016 அம்மா அவர்கள் தனித்து நின்றார்கள். ஆளும் கட்சி, மிகப்பெரிய பலம், முதலமைச்சராக இருந்த செல்வாக்கு. ஆனால் எங்களுடைய அண்ணன், எங்களுடைய தலைவர், மாண்புமிகு முதலமைச்சர் திரு சி. ஜோசப் விஜய் அவர்கள் தனியாக பிரச்சாரத்தை மக்கள் துணையுடன், பெண்கள் துணையுடன், இளைஞர்கள் துணையுடன் 41 கட்சிகளை எதிர்த்து நின்று அண்ணா கூறினார், 1967 தேர்தல் பிரச்சாரத்தில் அண்ணா கூறினார், எந்த குறுக்கீடுகளையும் அனுமதிக்க முடியாது. பதில் உரைக்கு பிறகு நான் 4:18 ஆயிடுச்சு. முடிந்த பிறகு என்ன வேணா பதில் சொல்ல தயாராக இருக்கிறார். அவர்கள் கூர்ந்து பேச அனுமதியுங்கள். எங்கள் தலைவர் பிரச்சாரத்தில் ஒரு கருத்தை கூறினார், நாங்கள் எப்படி வெற்றி பெறப் போகிறோம் என்று. 1967 அண்ணா கூறினார், அதே கேள்வி எங்கள் தலைவரிடம் பார்த்து கேட்கப்பட்டது, 2 வருஷத்துல கட்சி ஆரம்பிச்சு ஆளுங்கட்சி ஆயிடுவீங்களா, எடுத்த உடனே முதலமைச்சர் ஆயிடுவீங்களா, இந்த இளைஞர் கூட்டத்தை வச்சுக்கிட்டு நீங்க வந்து தேர்தலை ஜெயிச்சிடுவீங்களா, பூத் இருக்கா, கிளை இருக்கா, ஒன்றியம் இருக்கா, நகரம் இருக்கா, மாவட்ட செயலாளர் யாருன்னு தெரியுமா? இந்த கேள்விகள் கேட்கப்பட்டது. அண்ணா கூறினார் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தில், அண்ணாவுடைய தேர்தல் பிரச்சார வரலாற்றை இன்றைய அரசியல்வாதிகள் சரியாக இன்னும் படிக்கவில்லை. அண்ணா கட்சி ஆரம்பிக்கும் பொழுது இருந்த கூட்டம் ஜென்சி கூட்டம். அன்னைக்கு திரு கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கே வயது 26 தான். அப்படி 26 இருந்து 40 வயசை ஒரு இளைஞர் கூட்டத்தை எங்களுடைய தலைவர் உருவாக்கி அதை அண்டர் எஸ்டிமேட் பண்ணும் பொழுது இதே அண்ணா கூறினார், முடியுமா, காலம் சரியுமா, போதுமான பலம் இருக்கிறதா, நாளை வரை பொறுத்திருக்க கூடாதா என்ற பேச்சுகள் இளைஞருக்கு இருக்காது. அண்ணா சொல்லிய வார்த்தை, இளைஞர்களுக்கு எப்பொழுதும் வேகம் அதிகம், விவேகமும் அதிகம். அப்படி 2026 1967 வெற்றி, அதற்கு பின்பு 1977 ஏற்பட்ட இன்னொரு புரட்சி, அதற்கு பிறகு 2026 தேர்தல் வெற்றி என்பது ஒரு சாதாரண வெற்றி கிடையாது. 41 கட்சிகள் எதிர்த்து நின்று முதலில் பேசும்போது எதிர்க்கட்சி துணைத் தலைவர் சொல்லினார், நீங்கள் 108 தான்,
அப்படின்னு பேசினாரு. அந்த 108 எப்படி உருவாக்கப்பட்டது? 41 கட்சிகளை எதிர்த்து நின்று எதிர்க்கட்சி தலைவர் தன்னுடைய மேடைகளில் கூறினார், அங்க இருக்கிறவங்க எம்எல்ஏன்னா யாருன்னு தெரியாது, அமைச்சர்னா யாருன்னு தெரியாது. இதுதான் அண்ணா கனவு கண்ட ஒரு புரட்சி. ஏழைகள், எளிமையானவர்கள், சாதி பலமற்றவர்கள், மத பலமற்றவர்கள், இங்க இருக்கக்கூடிய நபர்கள் பண்ணையாரின் பிள்ளைகள் அல்ல, மன்னராட்சியின் பிள்ளைகள் அல்ல. எங்கள் பெயர் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், எங்களுடைய சாதி உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், எங்களுடைய மதம் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் ஏழைகளுக்கும் எங்களுடைய பெயர் தெரியும். அதனால்தான் நாங்கள் 108. அதனால்தான் 10 நாளில் நீங்கள் உருவாக்கிய 10 வருஷ கூட்டணி 10 நாளில் எங்களுடைய தலைவரை நோக்கி ஒரு ஜனநாயகத்தை உருவாக்கியது, இந்த ஆட்சியை உருவாக்கியது. மக்கள் ஏற்படுத்த தீர்ப்புக்கு தலைவணங்கி இடதுசாரி சிந்தனைகளை கொண்ட அனைத்து தோழர்களும், காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விசிகே, ஐஎம்எல் அனைத்து தோழர்களும் மக்கள் ஏற்படுத்திய வெற்றிக்கு தலைவணங்கி எங்களோடு கொள்கை அளவில் இந்த ஆட்சியில் பங்கு பெற்று முதல் முறையாக நாங்கள் உறுதி கூறுகிறோம், புரட்சியாளர் அம்பேத்கருடைய கனவு இந்த அவையில் முதல் முறையாக நிறைவேற்றப்பட்டது. 8 தலித் சகோதரர்கள் இன்று அமைச்சரவையில் இருக்கிறார்கள். பெரியார் கண்ட சமூக நீதி இங்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அண்ணா கண்ட இளைஞர் கூட்டம் இங்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் தேர்தல் வெற்றி. இது தேர்தல் வெற்றிக்கான ஒரு வெற்றி மட்டுமல்ல, இது வரலாற்றை திருப்பி போட்ட வெற்றி. சாதியும் மதமும் எம்எல்ஏ ஆகணும், மினிஸ்டர் ஆகணும்னா அதுக்கு ஒரு பின்புலம் இருக்கணும்னு ஒரு சாமானியன் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு சட்டமன்றத்தில் அண்ணாவுக்கு அப்புறம், எம்ஜிஆருக்கு அப்புறம் இன்று ஏழைகளும், எளிமையானவர்களும், இளைஞர்களும், பெண்களும் இந்த சட்டமன்றத்தில் இங்கு அமர்த்தப்பட்டிருக்கிறார்களே, பெண்கள் துணையுடன், இளைஞர் துணை, எங்களுடைய தலைவருடைய நம்பிக்கையும் அன்பும் பெண்கள் உருவாக்கிய வெற்றி தான் இந்த வெற்றி. இது 108 அல்ல, 6 கோடி மக்களுடைய கனவு. ஒரு ஏழையும் ஒரு சாமானியனும் சட்டமன்ற உறுப்பினராக வேண்டிய ஒரு கனவு இது. இந்த கனவு இங்கு வரலாறாக மாறி இருக்கிறது. ஒரு சாதாரண கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவன், நானும் மக்களுக்காக வேலை செஞ்சா ஒரு சட்டமன்ற உறுப்பினராக முடியும், 1 ரூபாய் காசு செலவு செய்யாம. இங்க இருக்கக்கூடிய ஒருத்தரும், இங்க கூடிய இருக்க ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும், எங்கள் தலைவர் சொன்னார் தேர்தலுக்கு முன்பு, எம்எல்ஏ சீட்டு கொடுத்த பிறகு ஒவ்வொரு இன்றிலும் சொன்னார், என்ன சொன்னார்னா, இங்க பணம் வச்சிருக்கவங்க சரி, பணங்கள் யாரும் 1 ரூபாய் செலவு பண்ணாதீங்க தேர்தல்ல. மக்கள் நம்ம ஜெயிக்க வைக்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் மக்களிடம் நம்ம உண்மையாக இருக்கணும், ஒரு மாற்றத்தை உருவாக்கணும். காய்கறி வாங்குவது போல ஒவ்வொரு ஓட்டையும் விலை கொடுத்து வாங்கக்கூடிய கலாச்சாரத்தை ஒழித்தது எங்களுடைய தலைவர். இதை உறுதியாக சொல்லுகிறோம், நெஞ்ச நிமிர்த்தி நேர்மையாக சொல்லுகிறோம். ஏன்னா நான் யாரையும் குறிப்பிடல, நான் யாரையுமே குறிப்பிடல. தொடர்ந்து பேசுங்க. உட்காருங்க. நான் யாருடைய பெயரையும் குறிப்பிடல. இருங்க, ஓட்டுக்கு வருவாருங்க. அவர் முன்னுரையை சொன்ன பிறகு வரட்டுங்க. இருங்க, என்னுடைய ஜனநாயகம் இங்க இருக்கிறது. சொல்லுங்க. ஓட்டுக்கு பணம் கொடுக்கக்கூடிய கலாச்சாரத்தை தூக்கி எறிந்தது வரலாற்றில் முதல் முறையாக தமிழக வெற்றி கழகம், எங்களுடைய தலைவர். அதை உறுதியாக நாங்கள் பதிவு செய்கிறோம். என்னுடைய முன்னுரையில் என்ன பேசினா பேசலாம், எங்களுக்கும் அவை தெரியும். ஜனநாயகம் எப்படிதான் நான் பேசுறேன், அளவை நான் நிர்ணயிக்கிறேங்க. நீங்க பேசுங்க. இருங்க சார், நீங்க இருங்க. உட்காருப்பா, உட்காருங்க. அவங்கள உட்கார சொல்லுங்க, நம்ம உட்காருங்க. நான் யார பத்தியும் பேசலையே. தப்பு. நீங்க யார பத்தியும் பேசல. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே,
உட்காருங்க உட்காருங்க. நீங்க எல்லாம் உட்காருங்க. எந்த கட்சி உட்காருங்க, இந்த பக்கம் எல்லாம் உட்காருங்க. உட்கார சொல்லுங்க. உட்காருங்க, எல்லாம் உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. இருங்க கொஞ்சம் இருங்க. நீங்க உட்காருங்க. நீங்க 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 பேசுறது அனுமதிக்க முடியாது. நீங்க பேசுறது அனுமதிக்க முடியாது. உட்காருங்க. இருங்க. நீ பேசக்கூடாது, அப்படி பேசக்கூடாது. இருங்க. அதாவது இருங்க, கொஞ்சம் கவனிங்க. மாநில உறுப்பினர் கோஆரி அப்படிலாம் கை நீட்டெல்லாம் பேசாதீங்க. உட்காருங்க உட்காருங்க. அதெல்லாம் கொடுக்க முடியாது. உட்காருங்க உட்காருங்கன்னா உட்காருங்க. நீங்க எனக்கு நீங்க உட்காருங்க. என்ன உட்காருங்க. அதாவது முன்னுரையாக இல்லை, இருங்க சார். நான் என்ன பேசும்போது பேசாதீங்க, குறுக்க பேசாதீங்க. பொதுவாக மானிய கோரிக்கை வருகிற போது முன்னுரையாக ஏதாவது தெரிவிக்க விரும்பினால் தெரிவிக்கலாம் என்கிற போது தலைவரை வாழ்த்தியும் அந்த பொறுப்பை உணர்ந்தும் வார்த்தைகள் சொல்வது வழக்கம்தான். இப்போது இருக்கிற நிலைமை என்ன என்றால், காலம், உடல்நிலை, முன்னாள் முதலமைச்சர் சொன்னது போல் உடல்நிலை கருதி உங்களுடைய அந்த முன்னுரையை விரைவாக நீங்கள் முடித்துக்கொள்ள வேண்டும். சொல்லிட்டேன்ல, நானே சொல்லிட்டேனே. நான் அதை தான் நான் அதை உறுதியாக சொல்லியிருக்கிறேன். அவங்க முடிப்பாங்க. அமைதியாக. என்னுடைய வார்த்தைகள் ஜனநாயக பூர்வமானது. நான் யாரையும் தனிப்பட்ட முறையில் இன்னொரு ரூலும் படிச்சிடறேன் உங்களுக்கு. ஏன்னா சில உறுப்பினர்கள் விதிப்படி நடக்கிறதா மரபுன்னு என்ன கேட்கக்கூடாது. பேரவையின் விவாதத்திற்கு வரும் எப்பொருள் மீதேனும் நடைபெறும் விவாத உரைகளுக்கான கால வரம்பை பேரவை தலைவர் தான் நிர்ணயிக்கலாம். நான் சொல்கிறேன், விரைவாக முடித்துக் கொள்ளுங்கள் என்று நான் சொல்லியிருக்கிறேன். முடிப்பாங்க. இப்போ வேண்டாம். எந்த கேள்வி இப்போ அனுமதியில் நீங்கள் பதில் உரை தொடங்குங்க. இந்த வரலாற்று ரீதியான வெற்றிக்கு பிறகு இந்த 100 நாள் வாங்க. இந்த 100 நாளுடைய வெற்றி முதலில் சமூக நீதி கணக்கெடுப்பு, சாதிவாரி கணக்கெடுப்பு. எத்தனையோ கட்சிகள் சமூக நீதி பற்றி பேசினாலும் எங்களுடைய தலைவர் தமிழக மக்களினுடைய கனவை நிறைவேற்ற சமூக நீதி கணக்கெடுப்பை அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இது ஒரு வரலாறு. அது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. சமூக நீதி கணக்கெடுப்புக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்பும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே. சிறுபான்மையின சமூக நலத்திட்டங்களை அவர்களே செயல்படுத்த அமைச்சரவையில் ஐயுமலுடைய கனவு, 60 வருஷ கனவு, அதை நிறைவேற்றியது எங்களுடைய தலைவர். விளையாட்டுத்துறையுடைய மானிய கோரிக்கையான பதில், அனைத்து கட்சியினரும் சட்டமன்ற உறுப்பினர்களும் பல்வேறு கேள்விகளை எழுப்பினார்கள். அவையுடைய நேரத்தை கருதி இன்றைக்கே அதற்கான பதில் வந்துவிட்டது. ஒவ்வொருத்தருக்கும் கேள்விக்கான பதிலை அவர்களிடமே நாளைக்கு ஒப்படைப்போம். மானிய கோரிக்கை ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் பத்தி சில விளக்கங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். விளையாட்டு தான் என்னுடைய மதம், என்னுடைய மொழி, என்னுடைய சாதி, என்னுடைய குடும்பம். SDAT, ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு, புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஸ்கீம்ல திருச்சியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 3 மாணவன்ல ஒரு விளையாட்டு வீரன் நான். நேரு ஸ்டேடியத்தில் ரூம் நம்பர் 50-51 படித்து இந்த மாநிலத்துக்காக விளையாடிய ஒரு நேஷனல் பிளேயர், பாஸ்கெட் பால் பிளேயர். இங்க 3 பாஸ்கெட்பால் பிளேயர் இருக்காங்க. ஒன்னு என்னுடைய நண்பர் நிதியமைச்சர் மரிய வில்சன் அவர்கள். இன்னொருத்தர் யாருன்னா திமுக இருக்கக்கூடிய நேஷனல் பிளேயரா இருந்த பெரியசாமி அண்ணன். அது நிறைய பேருக்கு தெரியாது, அவர் இல்லை இந்த அவையில். நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன், சபாநாயகர் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன், செஸ் பிளேயர்.
இங்க இருக்கக்கூடிய பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள் விளையாட்டு உலகத்தில் இருந்து வந்தவர்கள் முதலில் ஒரு விளையாட்டு துறையிலிருந்து, அதுவும் எஸ்டிஏடி மாணவனா இருந்து அதே நேரு ஸ்டேடியத்தில் ஒரு விளையாட்டு அமைச்சரா இன்னைக்கு வந்து அமர்ந்த அதற்கு உதவிய என்னுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து, ஸ்போர்ட்ஸ் இந்த 100 வருஷத்துல நம்ம பொருளாதாரத்திலையும் கல்வியிலையும் முன்னேறி இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமை, இந்த 100 வருஷத்துல இதுவரைக்கும் நம்ம ஒலிம்பிக் மெடல் எடுத்ததே கிடையாது. ஏன்னா அதுக்கான திட்டங்கள் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் லெவலில் நம்ம இருந்தது கிடையாது. பல்வேறு முயற்சிகளை செஞ்சிருக்கோம். குறிப்பாக 1994 அம்மா அவர்கள் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் லெவல்ல அன்னைக்கு சாஃபா டோர்னமெண்ட் நடத்தினாங்க. அதை பேஸ் பண்ணி நேரு ஸ்டேடியமா இருக்கட்டும், வேளச்சேரியில் ஸ்விம்மிங் கிரவுண்டா இருக்கட்டும், இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல அப்பதான் கட்டினாங்க. அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் லெவல்ல நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்கல ஸ்போர்ட்ஸ்ல. அப்ப நம்மளுடைய ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் இன்னும் ஒலிம்பிக்கான விளையாட்டு வீரர்களை உருவாக்குவதற்கான ஒரு பொருளாதார திட்டங்களை உருவாக்குனதில்லை. ஏன்னா ஸ்போர்ட்ஸுங்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான சப்ஜெக்ட். ஒரு ஷூ வாங்கினாலே கிட்டத்தட்ட 15,000 ரூபாய் ஆகும். ஒரு ட்ரெஸ் வாங்கணும்னா கிட்டத்தட்ட 15,000 ரூபாய் ஆகும். அப்ப விவசாயிகளா இருக்கக்கூடிய, மீனவர்களா இருக்கக்கூடிய எத்தனையோ ஏழை மக்கள் ஸ்போர்ட்ஸை சூஸ் பண்ணும் பொழுது அவர்களுக்கான பொருளாதார பலம் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் லெவலில் அவங்களால கொண்டு போக முடியாது. ஒரு அரசு வேலை கிடைச்சா போதும் அப்படின்னு, அப்படி ஒரு ஷூ கூட வாங்க முடியாத ஒரு விளையாட்டு விடுதியில் பள்ளியில் படித்த மாணவன் நான். என்னுடைய கோச் தான் எனக்கு முதல் ஷூ வாங்கி கொடுத்தார். அந்த கோச்சுக்கு நான் நன்றி சொல்றேன். பொலிட்டிக்கல் சயின்ஸ் என்னுடைய கனவு படிக்கணும்னு, அப்ப நேரு ஸ்டேடியத்தில் எனக்கான அகாமடேஷன் கிடைச்ச பிறகு என்னுடைய கோச் அன்னைக்கு இருந்த மெம்பர் செக்ரட்டரி திரு டேவிதார் ஐஏஎஸ்ஐ நான் இன்னைக்கு நினைவு கொள்றேன். ரொம்ப நேர்மையான அதிகாரி. ஒரு திட்டம் நேர்மையான அதிகாரியும் ஒரு அமைச்சரும் இருந்தால் எப்படி செயல்பட முடியும்னா அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் நான். அரசு திட்டத்தின் வழியில் படித்த மாணவன் நான். அப்படி நேரு ஸ்டேடியத்தில் இருக்கும் பொழுது மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் பொலிட்டிக்கல் சயின்ஸ் எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்சிச்சு. அங்குதான் என்னுடைய அரசியலுக்கான அறிவை வளர்த்த இடம். அங்க இருந்த ப்ரொஃபசர் அலெக்சாண்டர் மந்திரமொழி அவர்களுக்கு நான் நன்றி சொல்றேன். என்னை உருவாக்கியது என்னுடைய ப்ரொஃபசர்ஸ். அப்ப நமக்கான விஷன் என்ன அப்படின்னா 8 to 18 அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வர போறோம். அதாவது 8 வயசுலேயே கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுசும் ஆயிரக்கணக்கான ஸ்கூல்ஸ் இருக்கு, பிரைவேட் ஸ்கூல்ஸ் இருக்கு. 1 கோடிக்கு மேற்பட்ட மாணவர்கள் படிச்சுட்டு இருக்காங்க, மாணவிகள் படிச்சுட்டு இருக்காங்க. அதுல என்ன ஒரு விஷயம்னா 6000 பிசிக்கல் டீச்சர்ஸ் இருக்காங்க பிரைவேட் அண்ட் பப்ளிக் ஸ்கூல்ல. ஒரு மேக்ஸ் டீச்சர், ஒரு சயின்ஸ் டீச்சர், இவங்களுக்கெல்லாம் ஒரு டார்கெட் வைப்பாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. ஆனா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லயே ஒரு பிசிக்கல் டீச்சருக்கு ஒரு குறிக்கோள் வச்சது கிடையாது. சைக்கிள் ஸ்டாண்ட் எடுத்துக்க வைக்கிறதுக்கும், டிசிப்ளின் பார்க்கறதுக்கும், ஹேர் கட்டிங் பண்றதுக்கு தான் இருந்திருக்கு. ஆனால் ஒரு பிசிக்கல் டீச்சர் நினைச்சா ஒரு ஒலிம்பிக் பிளேயரை உருவாக்க முடியும். அதுக்கான சிலபஸை உருவாக்கணும். தான் மாண்புமிகு முதலமைச்சர் கிட்ட நாங்க கோரிக்கை வச்சு எஜுகேஷன் மினிஸ்டரோட மீட் பண்ணோம். அதுக்கு தான் டேலண்ட் ரிசர்ச் விங் TRW ஒன்று உருவாக்குறோம். அந்த TRW இந்த 1 கோடி ஸ்டூடெண்ட்ஸ்ல பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸை எடுத்து வந்து தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஹாஸ்டல், ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் பாத்தீங்கன்னா 15, 16, 22 ஹாஸ்டல் தான் இருக்கும். 38 மாவட்டங்களிலும் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் உருவாக்கப்பட வேண்டும் இந்த வருஷத்திலேயே. ஆண்கள் மட்டுமல்ல, ஆண்களும் பெண்களும் சேர்ந்து சமத்துவமாக 38 ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலும் உருவாக்க வேண்டும். இது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் எஜுகேஷன் மினிஸ்டரும் முழு ஒத்துழைப்பும் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. அப்ப இந்த ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் உருவாக்கின பிறகு ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலுடைய பணி 8 வயசுல இருந்து அந்த குழந்தையை உருவாக்கணும். நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டம், நான் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் வளர்ந்த மாணவனால சொல்றேன், காலையில 5:30 மணிலிருந்து 8:30 மணி வரைக்கும் நாங்க கிரவுண்ட்ல இருக்கணும். கடுமையான பயிற்சி இருக்கும். அந்த கடுமையான பயிற்சி முடிஞ்ச பிறகு 9:30 மணிக்கே ஸ்கூல் போகணும். அப்படி 9:30 மணிக்கே ஸ்கூல் போனோடனே தூக்கம் மட்டும்தான் வரும். அப்ப ஸ்பெஷல் எஜுகேஷன் கோர்ஸ் ஸ்போர்ட்ஸ்மேன்ஸ்க்காக உருவாக்கப்படணும். இது மற்ற மாநிலங்கள் இருக்கு. அமெரிக்காலயோ சிங்கப்பூர்லயோ பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கும். அப்ப ஒரு நல்லா படிக்கிற மாணவன் போய்
3 மணி நேரம் ஓட வச்சுட்டு திருப்பி ஸ்கூல்ல உட்கார வச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க மயக்கம் தான் வரும். அப்ப நம்மளுடைய ஸ்பெஷல் எஜுகேஷன் சிஸ்டத்தை கொண்டு வரணும்னு மாண்புமிகு எஜுகேஷன் மினிஸ்டர் கிட்ட நாங்க சொல்லியிருக்கோம், ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் சொல்லியிருக்கோம். அப்ப அந்த ஸ்கூல்ல இருந்து போன பிறகு அடுத்த காலேஜ் போகும்போது இங்க ஒலிம்பிக் அகாடமிஸ் வந்து இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் லெவல்ல கிடையாது. நம்ம திட்டங்கள் கொடுத்திருக்கோம், பணம் கொடுத்திருக்கோம், செலவு பண்ணியிருக்கோம். ஆனால் 36 கேம் ஒலிம்பிக்ஸ்ல 36ல இருந்து கிட்டத்தட்ட அதிகமான கேம்ஸ் இருக்கும். நம்ம 36ல இருந்து 40 கேம் தமிழ்நாட்டில் வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா 36ல இருந்து 40 கேம் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு ஒலிம்பிக் சென்டர்ஸ் கிடையாது. குஜராத் போனேன், டெல்லி போனேன், அங்க பாத்தீங்கன்னா 36ல இருந்து 40 கேம் ஒரே இடத்துல ஹாஸ்டல், ஒரே இடத்துல ஏசி அகாமடேஷனோட ஒரு ஹாஸ்டல் இருக்கும். மாண்புமிகு மையநாதன் சார் சொன்னார், ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் இருக்கும்போதே நான் நிறைய கோரிக்கைகள் கொடுத்திருக்கேன். நான் ரூம் நம்பர் 50, 51க்கு நான் போன வாரம் போனேன். என்னுடைய ரூம், நான் தங்கி இருந்த ரூம், அதே ஃபேன், அதே இரும்பு கட்டல், அதே டாய்லெட். இதுதான் இன்றைய யதார்த்தம். அதே ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் நான் போயிட்டு வந்தேன், அதே ரூம் தான். இது யார் மீது தவறு கிடையாது, என்ன செய்யணும் நம்ம அடுத்து சொல்ல வரோம். அப்ப நம்ம ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலை அடுத்த உலக தரத்துக்கு உயர்த்தணும். குஜராத்தோ டெல்லி போகும்பொழுது ஒரு 4 ஸ்டார் கேட்டகரியில் இருக்கும் அந்த ரூம். அப்ப டெக்னாலஜி இருக்கும், அந்த ஸ்டேடியமே ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். அப்ப ஒலிம்பிக்ஸ் அகாடமிஸை உருவாக்கக்கூடிய இடத்துல இருக்கும், என்னுடைய அறிவிப்புல இருக்கு. அந்த ஒலிம்பிக்ஸ் அகாடமியை உருவாக்கின பிறகு அங்கிருந்து இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் சென்டர்ஸை உருவாக்கணும். இங்க இருந்து இன்டர்நேஷனல் பிளேயர்ஸா இருக்கவங்களுக்கு 30 லட்சம் 20 லட்சம் கொடுக்கிறோம். அதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ்ல ஒன்னு சொல்லுவோம், வெற்றி பிறகு மெடல் கொடுக்கும் பொழுது காசு கொடுக்கிறது பெரிய விஷயம் அல்ல, அவங்களை அங்கீகரிக்கிறது பெரிய விஷயம் இல்ல. 8 வயசுல இருந்தே அவங்களுடைய அனைத்து வழிகளிலும் இந்த அரசு பங்கெடுத்துக்கணும். இந்த அரசு பங்கெடுத்துக்கணும். ஒரு விவசாயி, ஒரு மீனவன், நான் ஷூ வாங்குறது கூட காசு இல்லாம தான் வளர்ந்தேன், எனக்கான அந்த வழி தெரியும். விளையாடும் போது ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் போனா 3 வேளை நல்ல சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்க ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் போனோம். திருச்சியில படிக்கும் போது காலையில பழைய சோறு வச்சுட்டு தான் விளையாண்டு இருக்கோம். சோ இந்த வழிகள் ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு இருக்கு. இன்னும் ஒலிம்பிக் பிளேயர் போகும்போது ஷூ வாங்க கூட காசு இல்லைன்னு சொல்லக்கூடிய அவல நிலை தான் இன்னைக்கும் இருக்கு. இதையெல்லாம் தொலை தெரிய வேண்டும். இதுக்கப்புறம் இந்த இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் லெவல்ல ஒலிம்பிக்ஸ் கமிட்டி, ஒலிம்பிக்ஸ் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்கும் பொழுது இப்ப இங்க இருக்கக்கூடிய ஃபென்சிங்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாம் யூரோப்ல போய் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நமக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது. ஸ்போர்ட்ஸ்ங்கிறது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இங்க இருக்க கோச்சஸ் ஃபாரின்ல போய் இன்னும் படிக்கல, அதுக்கான கல்வி இங்க இல்ல, அதுக்கான ஸ்போர்ட்ஸ் இன்ஸ்டிடியூட் அப்டேட்ஸ் இல்ல. அப்ப ஒலிம்பிக் மெடல் எப்படி எடுக்க முடியும்? சோ ஒடிசால நம்மளுடைய மதுரையில் இருந்த பாண்டியன் அவர்கள் ஸ்போர்ட்ஸுக்கு தனி கொள்கையை உருவாக்குனார். இன்டர்நேஷனல் லெவல்ல ஸ்டேடியத்தை உருவாக்குனாங்க. எந்த விதமான வித்தின் 3 வருஷத்துல உருவாக்குனாங்க. அதனாலதான் ஹாக்கி பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லெவல்ல நம்பர் 1 வந்துச்சு. ஹாக்கி வெற்றிக்கு முக்கியமான காரணம் ஒடிசா கவர்மெண்ட். ஒடிசா தான் 6 வருஷம் வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க அந்த ஹாக்கி டீமுக்கு. 200 கோடி ரூபாய் 300 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணாங்க. அப்படி இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது மலைவாழ் மக்கள் இருந்து வந்த பெண்களும் சரி ஆண்களும் சரி மிகப்பெரிய வெற்றி இந்தியாவுக்கு உருவாக்கி கொடுத்தாங்க. இங்கேயும் இருக்காங்க, கள்ளக்குறிச்சியில், திருவண்ணாமலையில், விழுப்புரத்துல, நாகப்பட்டினம், திருநெல்வேலி, தஞ்சாவூர், ஒவ்வொரு மாவட்டத்திலையும் விளையாட்டு வீரர்கள் எல்லா விதத்திலையும் உடல்லையும் சரி மன அளவிலும் சரி வலிமையானவளா இருக்காங்க. ஒரு ஸ்விம்மிங் அகாடமிய நாகப்பட்டினத்திலையும் தூத்துக்குடியும் உருவாக்கினா நம்மளால நம்பர் 1 ஒலிம்பிக்ல மெடல் எடுக்க முடியும். ஒரு மீனவருடைய மாணவனும் மாணவியும் 3 வயசுல அவங்க அப்பா தூக்கி கடல் தூக்கி போட்டுருவாங்க. ஆனா நமக்கான ஸ்விம்மிங் அகாடமி தஞ்சாவூர், தூத்துக்குடியில் இல்ல, நாகப்பட்டினத்திலும் இல்ல, வேற ஊர்ல இருக்கு. அப்ப எங்க இயற்கையாக ஒரு விளையாட்டு வீராங்கனை உருவாக்க முடியும்னா இயற்கையாவே ஒவ்வொரு இடத்தை உருவாக்கி இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது நமக்கான திட்டங்கள் என்னுடைய அறிவிப்புல இருக்கும். என்னென்ன அறிவிப்பு இருக்கு மாண்பு முதலமைச்சர் வழிகாட்டுதல்ல உறுதியாக இன்னையிலிருந்து 10 வருஷம் எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் சேர்ந்து ஒலிம்பிக்ஸ்க்கான கனவை உருவாக்கணும். முக்கியமா ஸ்கூல் எஜுகேஷன். நம்ம மாண்புமிகு பல்விக்கல்வித்துறை சொல்லுவேன், குவார்டர்லி எக்ஸாம் வைக்கிறீங்க, ஆஃப் எக்ஸாம் வைக்கிறீங்க, ரிவிஷன் டெஸ்ட் வைக்கிறீங்க. இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனை ட்ரக்ஸ். எல்லாரும் சொல்றாங்க அந்த ட்ரக்ஸ் பிரச்சனால தான் பாலியல் பலாத்காரம் உருவாகுது. மனிதன் தன்னிலை இழக்கிறாங்க. லிக்கர் கல்ச்சர் அதனால அதிகமாகுது. ஏன்னா நம்மளுடைய கல்வி அமைப்பு கிட்டத்தட்ட நம்ம இந்நேரம் இங்க உட்கார்ந்து இருக்கோம், காலையில 9 மணில இருந்து 5 மணி வரைக்கும் நம்மளால உட்கார முடியல. இதே மாதிரிதான் நம்மளுடைய குழந்தைகள் காலையில 9:30 மணில இருந்து 4 மணி 5 மணி உட்கார்ந்துட்டே இருக்காங்க ஒரு ரூம்ல. நமக்கு இங்க ஒரு நாள் உட்காரும்போது நமக்கான வலி இருக்கே, இதுதான் நம்ம குழந்தைங்களுக்கான ப்ராப்ளமும். அப்ப அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 1 மணி நேரம்
விளையாடக்கூடிய சுதந்திரத்தை கொடுக்கணும். அதுக்கான கல்வி அமைப்பை உருவாக்கணும். இதுதான் யூரோப் எஜுகேஷன்லையும் சிங்கப்பூர்லையும் அமெரிக்காலையும் கொடுத்துருக்காங்க. அதனாலதான் அங்க பாத்தீங்கன்னா ஒலிம்பிக்ல நம்பர் 1 வராங்க, யூரோப் நம்பர் 1 வராங்க ஃபுட்பால்ல. இதே பொருளாதாரம் இங்க இருக்கு. உசைன் போல்ட் 9.59 செகண்ட்ஸ் ஓடுனா 1000 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறார். அந்த வலிமை விளையாட்டுத்துறையில இருக்கு. ஆனா நமக்கான குறிக்கோள் இன்னும் வைக்கல. அப்ப எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல மாண்பு முதலமைச்சர் கிட்ட நாங்க ரிக்வெஸ்ட் வச்சிருக்கோம், எஜுகேஷன் மினிஸ்டர் சொல்றோம், 1 மணி நேரம் குறைஞ்சபட்சம் விளையாட்டு ஒவ்வொரு கிளாஸ்லயும் 10 நிமிஷம் கம்மி பண்ணிக்குவாங்க. தன்னுடைய ஒவ்வொரு ஸ்டூடெண்டும் தன்னுடைய உடலையும் தன்னுடைய மனதையும் தயார்படுத்துறதுக்கு குழந்தைகள் ஒரு டீம் கேம் இல்ல, அதனால போன்ல இருக்காங்க. நம்ம ஸ்கூல்ல கத்து கொடுக்கணும், ஒரு உடலை எப்படி பாத்துக்கணும், ஒரு பெண்ணுக்கு உன் உடல் எப்படி பாத்துக்கணும், 10 பேர் கூட சேர்ந்து விளையாடு, ஓடு. ஆண் மட்டும்தான் உடல் வலு கிடையாது. பாருங்க எங்க கிரவுண்ட்ல ஒரு வெயிட் லிப்டர் பெண்ணை பாத்தீங்கன்னா பயந்துருவீங்க, அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. உருவாக்க முடியும், நம்ம நினைச்சா உருவாக்க முடியும், ஒரு பெண்ணை உருவாக்க முடியும். தேனி மாவட்டத்திலிருந்து மித்த சவுத்துல பாத்தீங்கன்னா பெண்கள் இன்னும் வீட்டு விட்டு வெளியே வரல. ஷார்ட்ஸ் போட்டு வந்தா நீ எல்லாம் ஷார்ட்ஸ் போட்டு போறியா அப்படின்னு குழந்தைங்களை கேட்கக்கூடிய சமூகம் இன்னைக்கு இருக்கு. அப்ப சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் சேர்ந்து மாதம் ஒரு முறை உங்களுடைய தொகுதியில் ஒரு விளையாட்டு போட்டிகளை தயவு செய்து உருவாக்குங்கள். நீங்கள் பங்கெடுத்துக்குங்கள். நீங்க கடுமையா அதுக்காக நம்ம நிப்போம், ஸ்போர்ட்ஸுக்காக நம்ம நிப்போம். எல்லோரும் சேர்ந்து ஸ்போர்ட்ஸை உருவாக்குவோம். கூடி சீக்கிரத்துல IAS IPS MLAக்கள் ஜட்ஜஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு விளையாட்டு போட்டிகள் முதலமைச்சர் நடத்த சொல்லியிருக்கார். எல்லோரும் சேர்ந்து விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு போட்டிகளை உருவாக்க சொல்லிக்கிறோம். நம்ம அரசியல் ரீதியா நம்ம சண்டை போடலாம், திமுக அதிமுக BJP கம்யூனிஸ்ட், ஆனால் விளையாட்டுன்னு வரும்போது எல்லோரும் ஒன்றிணைணும். இந்த மாநிலத்துக்காக ஒன்றிணைணும். அண்ணனுக்கு செஸ் கேம் இருக்கு, அண்ணனுக்கு செஸ் கேம். முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் MLAக்களுக்கு இடையான அனைத்து விளையாட்டு போட்டிகளும் அவர் நடத்தியிருக்கிறார். 3 நாட்கள் தொடர்ந்து நடக்கும். திருப்பி நம்ம எல்லா விளையாட்டுக்கும் நடத்துவார். அப்படிப்பட்ட மாண்பு முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு வந்து அந்த போட்டியை கூட உங்களுடைய ஆலோசனை ஏற்று நடத்தலாம். அண்ணனுக்காக செஸ் ப்ரோக்ராமும் இருக்கு. சோ இப்படி ஒரு அரசியல் அப்பாற்பட்டு விளையாட்டுத்துறை எல்லோரும் அரசியலுக்கு அப்பாற்பட்டு உருவாக்க வேண்டும். தமிழ்நாட்டிலிருந்து ஒரு ஒலிம்பிக் மெடலை உருவாக்க வேண்டும். என்னுடைய அறிவிப்புகள் ஸ்போர்ட்ஸ் அறிவிப்புகளை உங்கள் அனுமதியுடன் தலைப்பு மட்டும் நீங்க தலைப்பு 2036 ஒலிம்பிக் போட்டிகளை இலக்காக கொண்டு 8 முதல் 18 வயதுக்குட்பட்ட விளையாட்டில் திறமையான இளம் மாணவ மாணவரை அடையாளம் கண்டு எதிர்கால ஒலிம்பிக் சாம்பியன்களாக உருவாக்க SDAT திறன் கண்டறிதல் பிரிவு SDAT டேலண்ட் ரிசர்ச் விங் TRW ரூபாய் 5 கோடி மதிப்பீட்டில் ஏற்படுத்தப்படும். நம்பர் 2, தமிழ்நாட்டில் தற்போது 27 மாவட்டங்களில் மாணவர்களுக்கான 25 விளையாட்டு விடுதிகளும் மாணவியருக்கான 19 விளையாட்டு விடுதிகளும் என மொத்தம் 44 விளையாட்டு விடுதிகள் உள்ளன. அனைத்து மாவட்டங்களிலும் மாணவ மாணவியர்களுக்கான புதிய விளையாட்டு விடுதிகள் ஏற்படுத்தப்படும். மேலும் அனைத்து விளையாட்டு விடுதிகளும் மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் தங்கி பயிற்சி பெறுவதற்கு தேவையான சிறப்பு வசதிகள் ஏற்படுத்தப்படும். 38 டிஸ்ட்ரிக்டும் நம்ம விளையாட்டு விடுதிகளை ஓபன் செய்ய போறோம். 3, தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கி வரும் அனைத்து விளையாட்டு விடுதிகளும் நவீனமயமாக்கப்பட்டு குளிர்சாதன வசதிகள் ரூபாய் 15 கோடி மதிப்பீட்டில் ஏற்படுத்தப்படும். இந்த 38 ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல்லையும் குளிர்சாதன வசதி AC அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் ஏற்படுத்தி கொடுக்கப்படும். ஒலிம்பிக் மற்றும் சர்வதேச விளையாட்டு போட்டிகளில் பதக்கங்கள் வெல்லும் நோக்கில் 10 ஒலிம்பிக் சிறப்பு விளையாட்டு மையங்கள் ஒலிம்பிக் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைக்கப்படும். இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் லெவல்ல பாரா ஒலிம்பிக் மற்றும் பிற சர்வதேச பாரா போட்டிகளில் பதக்கம் வெல்லும் நோக்கில் சென்னையில் பாரா ஒலிம்பிக் சிறப்பு விளையாட்டு மையம் பாரா ஒலிம்பிக் சென்டர்ஸ் எக்ஸலன்ஸ் அமைக்கப்படும். பாரா ஒலிம்பிக்ஸ்க்காக சிறப்பு ஒலிம்பிக் சென்டர்ஸ் உருவாக்கப்படுங்கிறத பதிவு பண்றோம். அப்புறம் பிளே ஃபார் ஆல் என்ற புதிய திட்டத்தின் கீழ் ஊராட்சி ஒன்றியங்கள் மற்றும் நகராட்சி உள்ளாட்சி அமைப்புகளுக்கு உட்பட்ட விளையாட்டு மைதானங்கள் விளையாட்டு வீரர்கள் மற்றும் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் மேம்படுத்தப்படும். இதன்படி முதற்கட்டமாக 500 விளையாட்டு மைதானங்கள் அடையாளம் காணப்பட்டு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்துடன் இணைக்கப்பட்டு ரூபாய் 50 கோடி மதிப்பீட்டில் தரம் உயர்த்தப்படும். இது மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய கனவு திட்டம். எங்கெல்லாம் எந்த டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் சரி, எங்கெல்லாம் வேக்கண்டா லேண்ட் இருக்கோ அங்க இமிடியேட்டா கிளீன் பண்ணி ஃபென்சிங் போட்டு லைட் போட்டுட்டு
சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட பொசிஷன் ஹேண்ட் ஓவர் போட்டு அனைத்து பொதுமக்களும் விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு ஒரு மையத்தை உருவாக்க சொல்லியிருக்காரு. அதுதான் இந்த அறிவிப்பு. விளையாட்டில் சிறந்து விளங்கும் மாணவ மாணவியருக்கு தொழில்முறை கல்லூரிகளில் விளையாட்டு இடஒதுக்கீட்டின் கீழ் தற்போது வழங்கப்பட்டு வரும் இருக்கைகளின் எண்ணிக்கை உயர்த்தப்படும். பெரம்பூர் மற்றும் வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதிகளில் விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் மற்றும் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் புதிய பல்நோக்கு விளையாட்டு அரங்குகள் அமைக்கப்படும். என்னுடைய பேச்சிலே நான் சொல்லியிருக்கணும், என்னை இந்த அவைக்கு அனுப்பிய என் வில்லிவாக்க தொகுதியுடைய பெண்கள், இளைஞர்கள், அம்மாக்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வில்லிவாக்கம் மக்கள்னா நான் இங்க நிக்கவே முடியாது. உங்களுடைய தொகுதி, நீங்க நின்ன தொகுதி. சோ வில்லிவாக்கம் மக்களுக்கு என்னுடைய நன்றி கலந்த வணக்கம். என்ன? ஆமா, பெரம்பூர் நம்ம தொகுதி தானே. 9. சென்னை ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டரங்க வளாகத்தில் தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான போட்டிகளில் வீரர் வீராங்கனைகள் சிறப்பான சாதனைகள் படைப்பதற்கு தேவையான உயர்தர பயிற்சி மற்றும் வசதிகளை வழங்கும் வகையில் சர்வதேச தரத்திலான பல்தள விளையாட்டு வளாகம் ஹை ரைஸ் மல்டி ஸ்போர்ட்ஸ் சென்டர் உருவாக்கப்படும். அதாவது சைனாலாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 ஃப்ளோர்ல எல்லா இண்டோர் கேமையும் கொண்டு வந்துருவாங்க. அது பாஸ்கெட் பால் ஆகட்டும், வாலிபால் ஆகட்டும். அந்த மாதிரி ஸ்டேடியம் முன்னாடி G+3 G+4 தான் இருந்துச்சு. ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 20 மாடியில ஒரு பெரிய சென்டர்ஸ் உருவாக்க போறதுங்கிறது அதோட பதிவு நேரு ஸ்டேடியத்துல. ஒலிம்பிக் மற்றும் சர்வதேச அளவிலான போட்டிகள் தொடர்பான நடவடிக்கைகளை ஒருங்கிணைப்பதற்காக தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் ஒலிம்பிக் இல்லம் SDT ஒலிம்பிக் இல்லம் சென்னையில் அமைக்கப்படும். சேம் நேரு ஸ்டேடியத்துல. ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷனுக்கு சரியான ஆபீஸ் கிடையாது. அவங்களுக்கான நிர்வாக ரீதியான ஒரு பிளான் பண்றதுக்கான ஆபீஸ் கிடையாது. ஸோ